ஸோ லைவ் ஆகிடுச்சப்பா. ஸோ செக் பண்ணுவோமா? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குப்பா. 1 செகண்ட் செக் பண்ணுவோம். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸஸஸ் கண்டினியூ பண்ணலாம். எஸ், ஓகே. ஸோ நம்ம லிங்க்ஸும் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் ஓகேப்பா. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகே. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம்ப்பா. ஸோ இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக ஃபார் டிஎன்இபிஏஇக்கான கிளாஸஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியல, நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. வி வில் கைட் யூ. ஓகே. ஸோ நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ தேர்ஃபோர் அடுத்தது நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கோர்ஸில் வந்து டெய்லி லைவ் கிளாஸஸை கொடுக்குறோம். அண்ட் ஷெடியூல்ஸை நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே கொடுத்துருவேன். அடுத்ததாக நம்ம கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வித் இன்க்ளூடட் டிஸ்கஷன்ஸோட கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெடியூல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஷெடியூல் மேனரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஸோ பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியரை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு டிஆர்பியாக இருந்தால் நிறைய மார்க்குப்பா. பிகாஸ் டிஆர்பியில் ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒரு யூனிட். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பவர் சிஸ்டமோட ஒரு பார்ட்டு தான். ஸோ அதனால ப்ரொடெக்ஷனை காமனாக எவ்வளோ மார்க்கு கேட்பாங்களோ அது மாதிரி தான் நமக்கு இதுலேயும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 5 to 6 கொஷின்ஸ் வந்து காமனாகவே ப்ரொடெக்ஷன்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் ரெகுலராக கேட்குறதுப்பா. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ விச் மீன் நம்ம நேற்று பார்த்துருந்தோம்ல பேசிக் டைப்ஸ் ஆஃப் ரிலே, ஏசிக்கு யூஸ் பண்ணுறோமா, டிசிக்கு யூஸ் பண்ணுறோமா, ஸோ அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பேராமீட்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்கப்பா. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் செலக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா அதிலிருந்தும் நமக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 2 கொஷின்ஸ் கேட்குற ஏரியா வரையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆதிகேஷவ். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன பார்த்தேன்றது ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன்ப்பா. அப்போ தான் இன்றைக்கி கிளாஸஸ் நம்ம ஃபர்தராக அதிலிருந்து கொண்டு போக முடியும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம என்னப்பா பார்த்தோம்? ஸோ என்னோடய வேரியஸ் ரிலேஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். அதாவது என்னோட ஒரு ரிலேன்றது ஸோ என்னென்ன ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் ஒர்க் பண்ணலாம், என்னென்ன பிரின்சிபல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல். எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ஒரு ரிலே அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வேறு என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணோம்? எஸ், என்னோட இண்டக்ஷன் பிரின்சிபல். ஸோ அப்போ என்னோட ரிலேஸ் இந்த 2 பிரின்சிபலில் ஏதோ ஒரு 2 பிரின்சிபலில் தான் என்னோட ரிலேஸ் வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ அடுத்ததா ஃபஸ்ட்டு என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற ரிலே அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இதை வந்து ஃபர்தராக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியாது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத நேற்று நம்ம பார்த்துருப்போம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இவனோட ஆப்ரேட்டிங் டார்க்கு நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஆப்ரேட்டிங் டார்க் வந்து கிரேட்டர் தேன் த ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்கு மேலே போனால் தான் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். கரெக்டா? ஸோ ஈக்குவலாக இருக்கிறப்போ விர்ஜ் கண்டிஷனாக இருக்கும். ஸோ லெஸ்ஸர் தேனாக இருக்கிறப்போ ஸோ என்னோட ரிலே வந்து ஆஃபாக தான் இருக்கும். கரெக்டாக? இந்த திங்ஸை நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம். அப்போ தேர்ஃபோர் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல் ரிலேயில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்ரேட்டிங் டார்க் என்னவா இருந்துச்சுன்னா தட் இஸ் KI² இருந்திருக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இந்த ரிலே போத் ஏசி அண்ட் டிசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கரெக்டா? ஸோ யூஸ்டு ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. இது ஏசிக்கு யூஸ் ஆனாலுமே நம்ம இதை டிசிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்டா? ஏசிக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்போ அதில் எனக்கு ஒரு அடிஷ்னலான பல்சேட்டிங் டார்க்கு கிடைக்கும். ஒரு ரிலேவை நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபலில் ஒர்க் பண்ண வச்சோம்னா அதில் எனக்கு ஒர்க்கிங் டார்க் கிடைக்கிற மாதிரி அடிஷ்னலாக என்னோட பல்சேட்டிங் டார்க்கும் கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த பல்சேட்டிங் டார்க்னால என்னோட ரிலேவு ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ என்னோட ரிலே கான்டாக்டில் ஸ்பார்க் வரும், ரிலே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற என்னோட ரிலேவை நம்ம மோஸ்ட்லி டிசி அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற என்னோட ரிலேவை மோஸ்ட்லி டிசி அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்ததா இண்டக்ஷன் பிரின்சிபல் சார். இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எப்போ பேசினாலுமே இண்டக்ஷன்ன்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஏசி. அடுத்ததா சார் டிசிக்கு கொடுத்தோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா? டிசியை கொடுத்தா ஃபேஸ் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுற என்னோட ரிலே டிசிக்கு சூட்டபிள் கிடையாது. அப்போ தேர்ஃபோர் என்னப்பா நம்ம பண்ணுவோம்? ஸோ இதை டைப்பாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ கரெக்டாக அப்போ இது வந்து ஏசிக்கு மட்டும்தான் சார் சூட்டபிள். அப்போ தேர்ஃபோர் இது வந்து என்னோட டிசி சர்க்யூட்ஸ்க்கு இந்த இண்டக்ஷன் பிரின்சிபலை நான் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதில் நம்ம ரெண்டு டைப்பை பார்த்தோமா? ஒன்று என்னப்பா? இண்டக்ஷன் டிஸ்க் டைப். கரெக்டாக இதை நான் வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று இண்டக்ஷன் டிஸ்க் டைப், இன்னொன்று இண்டக்ஷன் கப் டைப். கிளியரா? அகெயின் இந்த இண்டக்ஷன் டிஸ்க் டைப்பை நம்ம ரெண்டா பிரிப்போம். கரெக்டா? ஸோ ஒன்று ஷேடட் போல் டிஸ்க் டைப், ஸோ இன்னொன்று வாட் ஹவர் மீட்டர் டைப். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்னோட வாட் ஹவர் மீட்டர் டைப் சார். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இந்த ஷேடட் போல் டிஸ்க் டைப்பையும் வாட் ஹவர் மீட்டர் டைப்லையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஷேடட் போல் டிஸ்க் டைப்பு அடுத்ததா என்னோட அட்ராக்ஷன் பிரின்சிபல். இந்த ரிலேஸ் எல்லாமே நான் டைரக்ஷனல் ரிலேஸ். ஸோ இவன் எல்லாமே நான் டைரக்ஷனல் ரிலே. ஸோ இந்த வாட் ஹவர் மீட்டர் டைப் மட்டும் இட் இஸ் அ டைரக்ஷனல் ரிலே. இண்டக்ஷன் கப் டைப்பும் டைரக்ஷனல் ரிலே தான். கரெக்டா? ஸோ ஏன்னா இவனோட டார்க் எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்ப்பா சார். இது வந்து அட்ராக்ஷன் பிரின்சிபலாக இருந்தால் டார்க் ஈக்குவேஷன் வந்து டிஓபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த KI² இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு இண்டக்ஷன் பிரின்சிபலாக வரப்போ டார்க் எப்படி மாறி இருக்கும்ப்பா? கரெக்டா? இது என்னோட ஆப்ரேட்டிங் டார்க். இந்த ஆப்ரேட்டிங் டார்க்கை தான் நம்ம டெரைவ் பண்றோம். ஸோ கிளியரா? எஸ், இது என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் φ1 φ2 sin ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஜஸ்ட் இந்த φ1 and φ2 அதுக்கான ஆல்ஃபாவை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஸோ இது டைரக்ஷனல் ரிலேவா நான் டைரக்ஷனல் ரிலேவா அதோட ஆப்ரேட்டிங் டார்க் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எஸ், அப்போ இண்டக்ஷன் கப் டைப்பும் பார்த்தோம்னா டைரக்ஷனல் ரிலே தான். ஃபைனலா இந்த இண்டக்ஷன் டிஸ்க் டைப்லயே வாட் ஹவர் மீட்டர் டைப்பும் அடுத்ததான் இண்டக்ஷன் கப் டைப் மட்டும்தான் என்னோட டைரக்ஷனல் ரிலேவா இருக்கும். மற்ற எந்த ரிலேவோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ல நீங்க ஒரு ரிலேவை மேனுஃபேக்சர் பண்ணாலும், மற்ற எந்த பிரின்சிபல்ல நீங்க ஒரு ரிலேவை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த ரிலேன்றது என்னோட டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இல்லாம தான் வரும். ஓகேயா? அப்ப டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் வரணும்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்?
ஸோ இந்த பிரின்சிபல்ஸை நீங்கள் செக் பண்ணணும். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்து தான் அதுக்கு டைரக்ஷன் ஃபீச்சர்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி தான் நீங்கள் வாட் எவர் மீட்டர் டைப்லேயே டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் கிடைச்சிடுச்சே, அப்புறமா ஏன் இண்டக்ஷன் கப் டைப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டக்ஷன் கப் டைப்போட டார்க் பர் வெயிட் ரேஷியோ torque per weight of cup type is lesser than torque per weight of disc type. So என்னோட டார்க் பர் வெயிட்ன்றது கப் டைப்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சார். அப்ப வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் தான், இது நீங்க ஒரு மெஷரிங் எக்யூப்மெண்ட் வரப்ப நீங்க பாப்பீங்க. ஸோ அதில் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ எதோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை ஈஸியாக என்னால் டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்கள் கொடுத்தாலே அந்த நீடில் என்னவாகும், மூவ் ஆக முடியும். ஸோ கரெக்டாக இப்போ எதுக்கு டார்க் பர் வெயிட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதுக்கு எப்பவுமே சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் எதை சொல்லியிருப்பேன், சென்சிட்டிவிட்டி of cup type is greater than sensitivity of disc type. கரெக்டா? அப்போ என்னோட டிஸ்க் டைப்பை விட கப் டைப்புக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டைப்ல என்னோட ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் த டிஸ்க் டைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், கப் டைப் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் அப்போ ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் கப் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஆக்சுவலி நான் நேற்று உங்களுக்கு இதோட வேல்யூஸும் கொடுத்துருந்தேன். கரெக்டா? ஸோ இதோட வேல்யூஸ் என்னப்பா நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ 20 to 40 மில்லி செகண்ட். ஓகே, ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் இண்டக்ஷன் கப் டைப் millisecond for cup type. ஓகே, இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம். சார் அப்போ இந்த அட்ராக்ஷன் பிரின்சிபல், இண்டக்ஷன் பிரின்சிபல்ன்றது ஜஸ்ட் நீங்க ஒரு ரிலேவை எய்தர் எந்த பிரின்சிபல்னா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, தட் இஸ் நத்திங் ராங். நீங்க எந்த பிரின்சிபலை கொடுத்து வேணா ரிலேவை ஆப்ரேட் பண்ணுங்க. பட் ஆனா அப்படி ஆப்ரேட் பண்றப்போ எனக்கு அதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்க்கு தான் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேயா? ஸோ இப்போ இதில் நம்ம வேரியஸ் டார்க் ஈக்குவேஷன்ஸை பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக நான் டைரக்ஷனல் ரிலேனா T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த I ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைன்னா T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த V ஸ்கொயராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு KI ஸ்கொயராக இருக்கிற மாதிரி தான் T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு KV ஸ்கொயராகவும் இருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த இண்டக்ஷன் வாட் மீட்டருக்கு ஆப்ரேட்டிங் டார்க்கை நம்ம டெரைவ் பண்ணியிருந்தா அது என்ன வந்திருக்கும்பா. ஸோ வாட் வி கெட், T ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் ஈக்குவலன்ட் டு KVI cos ஆஃப் தீட்டா மைனஸ் டெல். கிளியரா? ஸோ இதுதான் என்னோட 3 டார்க்கு. ஆக்சுவலா என்னால ஒரு ரிலேவை கரண்டோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா இருக்கிற மாதிரியும் அதோட ஆப்ரேட்டிங் டார்க்கை டிசைன் பண்ண முடியும். அப்படி டிசைன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணிருப்பேன், அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல அந்த ரிலேவை டிசைன் பண்ணிருப்பேன். இல்ல நான் வோல்டேஜோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் இருக்கணும், என்னோட அப்ளைடு வோல்டேஜோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா நம்மளோட ஆப்ரேட்டிங் டார்க்கை நான் கிரியேட் பண்ணணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா என்னோட ஷேடட் போல் டிஸ்க் டைப்பை நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். அடுத்ததா எனக்கு அதுல டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அப்போ வாட் எவர் மீட்டர் டைப்பையோ இல்ல இண்டக்ஷன் கப் டைப்லயோ நான் டிசைன் பண்ணுவேன். ஓகே, இது எல்லாமே டிசைன்ஸ் பா. ஒரே ரிலேவை நம்ம எப்படின்னா டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த இடம், அந்த ரிலே அப்ளை பண்ண போற இடம், ஸோ அந்த ரிலே யூஸ் ஆக போற பிளேஸ், அந்த பிளேஸை பொறுத்து தான் நான் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல செய்யலாம், இல்ல இந்த எய்தர் இண்டக்ஷன் பிரின்சிபல்ல செய்யலாம்.
ஓகே. ஸோ டிசி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இருக்கா? ஸோ டிசி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இருக்கா? அதை அடுத்து என்னோட டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸே தேவையில்லையா? டிசின்னா டைரக்ஷனே மாறாது, நோ இஷ்யூஸ், கரெக்டா? அப்போ டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸே எனக்கு தேவையில்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க இந்த பிரின்சிபல்ல ரிலேவை செய்யலாம். புரியுதாப்பா? ஒரு ரிலேவை நம்ம எத்தனை விதமான செய்யலாம். ஓகே, ஒரு ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு நான் இப்போ சொல்றேன்னா அப்போ அது என்னவா இருக்கும்னா அதோட ஆப்ரேட்டிங் டார்க் வந்து என்னோட கரண்டோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப அந்த ரிலேவை நீங்க எப்படின்னா செய்யலாம். இண்டக்ஷன் பிரின்சிபல்லையும் செஞ்சிருக்கலாம், அட்ராக்ஷன் பிரின்சிபல்லையும் செஞ்சிருக்கலாம். அப்ப நீங்க அப்ளை பண்ற இடம் என்ன? டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுற இடம்னா அப்ப இண்டக்ஷன் பிரின்சிபல்ல செய்யறேன். ஸோ எனக்கு நான் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்ப நான் வந்து எலக்ட்ரோமேட்டிக் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல செய்யறேன். புரியுதா? அப்போ ஒரே ரிலே தான். அப்போ அதோட செய்யற ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் மாறுது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாறுது, ஒர்க்கிங் பிரின்சிபல் மாறுது, அதோட ஃபீச்சர்ஸ் மாறுது. ஸோ டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ், நான் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ், இன்னும் சில திங்ஸ் நம்ம போக போக ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்குவோம்பா. ஓகேங்களா? ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏன் இவ்வளோ டைப்பு இவ்வளோ பிரின்சிபல்லாம் பண்ணுறோம், அப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு ஒரு பேசிக் ஐடியா வேணும்ல, அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஃபைனலாக ரிலேவை ஐ ஸ்கொயர்ல டிசைன் பண்ணலாம், வி ஸ்கொயருக்கு டிசைன் பண்ணலாம், இல்லை விஐ காஸ் டெல்லுக்கு நான் டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ இது மொத்தத்தையும் சேர்த்து தான் நான் என்னன்னு சொல்றேன்னா யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ அந்த யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷனை நம்ம எழுத போறோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்கு ஓவர் கரண்ட் ரிலேவை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவர் கரண்ட் ரிலேன்னா சார் ஒவ்வொரு ரிலேலையும் நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் கரண்ட் ஓவர் ரிலே, ஸோ எக்ஸ்ட்ரீம் ஓவர் கரண்ட் ரிலே, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கும், அதுக்குள்ளேயே நிறைய டைப் இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஈச் டைப்பை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை தாண்டி ஸோ ஈச் டைப்பை ஏன் பிரித்தோம், ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எதை பொறுத்து பிரித்தோம், ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ரிலேன்றது இட் இஸ் அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நிறைய டைப் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது தான்ப்பா யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன்னா ஒரு ஆப்ரேட்டிங் டார்க் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, அதுதான் யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல என்னோட அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? டிஓபி K1I ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பிரின்சிபல்ல K1I ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சா? விச் இஸ் கரண்ட் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஒரு கரண்ட் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட இண்டக்ஷன்ல ஷேடட் போர்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதுலயே என்னால K1 I ஸ்கொயரையும் டிசைன் பண்ணியிருக்க முடியும், வி ஸ்கொயரையும் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க நான் வி ஸ்கொயரை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் K2 வி ஸ்கொயர். அப்போ இது என்ன யூனிட்? வோல்டேஜ் யூனிட்டா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, என்னோட இண்டக்ஷன் டிஸ்க் டைப்புக்கோ கப் டைப்லையும் டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது எப்படி எழுதியிருப்போம் நம்ம? Kன்றது that is constant K3 VI cos of theta minus del. ஸோ கரெக்டா? இது என்னப்பா? ஸோ திஸ் இஸ் டைரக்ஷனல் யூனிட் அல்லது பவர் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, டைரக்ஷனல் யூனிட் அல்லது பவர் யூனிட். ஸோ அடுத்ததா சரி, நீங்க எந்த டைப் ஆஃப் டார்க் மெஷின்லையுமே என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் கூடவே இன்னொரு டார்க்கும் இருக்கும், தட் இஸ் த ஸ்ப்ரிங் டார்க் K. கரெக்டா? ஸ்ப்ரிங் டார்க் Kவும் இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம எழுதிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஸ்ப்ரிங் டார்க். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன் எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்ல
ஒரு டார்க்கை எப்படிலாம் என்னால் கிரியேட் பண்ண, ஒரு டார்க்கு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதுதான் என்னோட யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன். ஒரு டார்க்கு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும்ன்றதை நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ இதை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ரிலேவை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் இதை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு ரிலேவை டிசைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்த அந்த ஓவர் கரண்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு ரிலே. ஸோ அதாவது உங்களுக்கு 10 ஆம்பியர் அப்படின்னு போகணும் உங்களோட பிக்கப் கரண்ட்டு, அதுக்கு மேலே போயிருக்கு 12 ஆம்பியர் போச்சுன்னா அப்போ வந்து உங்களோட ரிலே ஆப்ரேட் ஆகிடும். அதுதான் என்னோட ஓவர் கரண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேல பார்க்க போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலே அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ ஓவர் கரண்ட் ரிலே தான் பா. ஓகே, அதோட ஓவர் கரண்ட் ரிலேன்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, அதோட ஆப்ரேட்டிங் டார்க்கு ஒன்லி இந்த கரண்ட் யூனிட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ ஓவர் கரண்ட் ரிலேன்ற உடனே நான் என்ன சொன்னேன், இந்த கரண்ட் யூனிட்டும் இருக்கும், அடுத்து ஸ்ப்ரிங் டார்க்கும் இருக்கும். ஏன்னா இந்த கரண்ட் யூனிட் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கை கொடுக்கும், ஸோ இவன் என்னோட ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கை கொடுக்குறான். ஸோ கிளியரா? அதனால எப்பவுமே ஒரு ரிலேன்னு எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் கரண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங் டார்க்கும் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஓவர் கரண்ட் ரிலே இல்லை, எனக்கு ஓவர் வோல்டேஜ் ரிலே வேணும்னு நினைச்சாலுமே வோல்டேஜ் யூனிட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து ஸ்ப்ரிங் டார்க்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்குன்றது எப்பவுமே இந்த ரெண்டு யூனிட்டோட காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ KI² - K இதுதான் என்னோட ஓவர் கரண்ட் ரிலேயோட ஆப்ரேட்டிங் டார்க். ஸோ இதுல இருந்து தான் நம்ம இந்த ஸ்டடியை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, so the relay is on the threshold. சார் ரிலே த்ரெஷோல்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், பர்ஃபெக்டா என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் என்னவா இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு த ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கா இருக்கும். கரெக்டா? என்னோட பர்ஃபெக்டா ஆப்ரேட்டிங் டார்க்ன்றது இஸ் ஈக்குவல் டு த ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கா இருக்கும் சார். ஸோ ஆக்சுவலாக இது நான் வந்து ஆப்ரேட்டிங் டார்க்குன்னு எழுதலைப்பா, இது ஒன்று நெட் டார்க்குன்னு எழுதுறேன். ஓகே, ஏன்னா இங்கே ஸ்ப்ரிங்கு போட்டிருக்கீங்கல்ல அதனால நெட் டார்க்குன்னு எழுதுறேன். ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம் ஆப்ரேட்டிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் டார்க் பிளஸ் ரீஸ்ட்ரெயினிங் டார்க் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் டார்க் TOP, ஸோ மைனஸ் T restraining. ஓகே, எய்தர் நீங்க இந்த டார்க் ஈக்குவேஷன்லயே எடுத்தாலுமே இந்த கேவை வந்து நீங்க லாஸ்ட் இந்த யூனிவர்சல் டார்க் ஈக்குவேஷன்ல இந்த கேவை நீங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் கேன்னு கூட போடலாம். ஏன்னா அந்த டார்க் எப்பவுமே என்னவா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ -K அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஓகே தான். இல்லை அது ஒரு ஸ்ப்ரிங் தான், அப்போ ஸ்ப்ரிங்ன்றது இந்த கிவன் டார்க்குக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேயா? நீங்கள் எது போட்டாலும் சேம் தான்ப்பா. ஒரு சில புக்கில் உங்களுக்கு மைனஸ் கொடுத்துருக்கோம், ஒரு இதில் ப்ளஸ் கொடுத்துருப்பான். ஸோ இந்த மைனஸ் நான் ஏன் போடுறேன்னா, அது ஸ்ப்ரிங்கு என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு என்னோட ரீஸ்ட்ரெயினிங் டார்க்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு மீன் பண்ணுறேன். திஸ் இஸ் நெட் டார்க். ஓகேங்களா? ஸோ T நெட் டார்க். அப்போ என்னோட ரிலே த்ரெஷோல்டில் இருந்துச்சுன்னா நெட் டார்க் இருக்குமாப்பா? ரிலே த்ரெஷோல்ட்னா நெட் டார்க் இஸ் நாட் தேர். ரிலே த்ரெஷோல்டு இருக்கிறப்போ நெட் டார்க்ன்றது ஜீரோவா இருக்கும். ஓகே, ரிலே வந்து த்ரெஷோல்ட்னா என்ன அர்த்தம், அதோட விர்ஜில் இருக்கு, ஒரு மைன்யூட் ஆஃப் எனர்ஜி கிடைச்ச உடனே ரிலே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதானே என்னோட த்ரெஷோல்ட் கண்டிஷன். அப்போ தேர்ஃபோர் ரிலே த்ரெஷோல்டில் இருக்கிறப்போ நெட் டார்க் இஸ் ஜீரோ. அப்போ நெட் டார்க் இஸ் ஜீரோன்னா திஸ் இஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு K1I² - K. அப்போ தேர்ஃபோர் K1I² இஸ் ஈக்குவல் டு K. அப்போ I ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம எழுதியிருப்போம் திஸ் இஸ் பிக்கப் கரண்ட். கரெக்டா? பிக்கப் கரண்ட். அப்போ தேர்ஃபோர் இங்கே நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வருது, I1² இஸ் ஈக்குவல் டு K/K1. அப்போ I பிக்கப் இஸ் ஈக்குவல் டு K/K1
k1 square root of k1 by k by k1. ஓகே, இதுதான் என்னோட பிக்கப் கரண்ட் ஆஃப் த ரிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது என்னோட ரிலேயோட பிக்கப் கரண்ட்ன்றது ஸோ என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கோட கோஎஃபிஷியன்ட்டையும் ரீஸ்ட்ரைனிங் டார்க்குக்கு இருக்குல்ல அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் பொறுத்தது. ஓகே, ஸோ ஐ பிக்கப்ன்றது புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ இப்போ ஐ பிக்கப்னா என்னன்றதை நான் டெரைவ் பண்ணிட்டேன்ல. அடுத்ததா ரிலே வந்து த்ரெஷோல்டில் இல்லை. அடுத்ததா ரிலே என்ன ஆக போகிறான்? ஆப்ரேட் ஆக போகிறான். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகுது. ஸோ கேஸ் 2 when relay is operating, ஓகேங்களா? when relay is operating நமக்கு என்ன தெரியும்? Tnet is become positive which is greater than 0. ஓகே, இதை தான் நான் more or less greater than 0ன்னு சொல்கிறேன், which is equivalent to greater than 0 பா. புரியுதா? is equivalent to greater than 0. அப்போது Tnet greater than 0வா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? Tnet greater than 0வா இருக்கணும்னா எது பெருசாக இருக்கணும்? T operating minus T restraining. ஸோ இவன் வந்து greater than 0வா இருக்கணும்னா he must be greater than restraining. அப்போ therefore TOP is greater than T restraining. அப்போ இங்க நமக்கு என்ன தெரியும்? TOPன்றது that is K1 I square is greater than K. கரெக்டா? K1 I square is greater than K. அப்போ therefore I square எனக்கு என்ன கிடைக்குது? is greater than K by K1. அப்போ therefore I must be, இந்த கேஸில் I pickup must be K by K1 ஓட ரூட். ஓகே, அப்போ ஒரு ரிலே ஆப்ரேட் ஆகணும்னா ஐ பிக்கப் வந்து K by root K1 ஓட ரேஷியோவை விட அதிகமாக இருக்கணும். ஸோ விர்ஜில் இருக்குன்னா K by K1 ஓட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ therefore from this இதிலிருந்து இந்த ரிலேயோட பேராமீட்டர்ஸை நான் எழுதுறேன். The current flowing through the relay operating coil. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எதை கொடுக்குதுன்னு எழுதுறேன். The current flowing through relay operating coil, ROC அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல. So that is relay operating coil. The current flowing through relay operating coil is greater than pickup is greater than pickup value of current then the relay operates. ஸோ therefore என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அடுத்ததா இந்த இடத்துல என்னோட ரிலே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா? டைரக்ஷன் ஏதாச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கா? டைரக்ஷன் இந்த ரிலே பிக்கப் ஐ பிக்கப்பு ஏதாச்சும் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கா? ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் தெரியும்ல. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் தான் வரும், அதை மீன் பண்ணி நான் சொல்லலாம். அடுத்ததாக இந்த இடத்துல எனக்கு எந்த டைரக்ஷனல் காம்போனண்ட்டும் இல்லை, அதையும் நான் மீன் பண்ணி சொல்லலாம். அப்போ டைரக்ஷனல் காம்போனன்ட் இல்லாததுனால இந்த ரிலேவை நம்ம நான் டைரக்ஷனல் ரிலேன்னு தான் சொல்கிறோம். ஆல்ரெடியே நம்ம பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம அந்த அட்ராக்ஷன் பிரின்சிபலில் கூட நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஐ ஸ்கொயர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வருது, இல்லை வி ஸ்கொயர்ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வருதுன்னா அதில் வந்து டைரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ அதில் வந்து மைனஸ் மாறாது. கரெக்டாக அதில் வந்து எனக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் மாறாது இல்லை. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ therefore it is a non-directional relay.
ஓகேயா? ஸோ என்னோட ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்ற ஒரு ரிலே நான் டைரக்ஷனல் ரிலேப்பா. ஓகேங்களா? ஓவர் கரண்ட் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ நான் டைரக்ஷனல் ரிலே. அடுத்ததா இந்த ஓவர் கரண்ட் ரிலேல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஐ பிக்கப் அப்படின்ற ஒரு கரண்ட்டுக்கு மேலே போன உடனே இந்த ரிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அடுத்ததா இந்த ஐ பிக்கப் கரண்ட் எந்த கரண்ட்டுக்கு மேலே போகணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. the current flowing through the relay operating coil. So என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில்ல போற கரண்ட் is greater than the I பிக்கப் கரண்ட்டை விட அதிகமா இருக்கிற பட்சத்துல என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவை எக்ஸ்பிளைன் பண்ற பேராமீட்டருக்கு பேரு தான் தட் இஸ் கரண்ட் செட்டிங். ஓகே, இந்த ரெண்டுத்தை தான் என் கரண்ட் செட்டிங் சொல்லுது. எப்பவுமே நம்ம இப்ப சிம்பிள் தான்ப்பா. இப்ப என்ன பண்ண முடியாது, நமக்கு போயிட்டு ஐ பிக்கப் என்ன, ரிலேவுல போற கரண்ட் என்ன அப்படின்னு நீங்க போய் ஒவ்வொரு முறையும் ரிலேவுல போய் செக் பண்ண முடியுமா? முடியாது தானே. அப்போ ஒவ்வொரு முறையும் ஐ பிக்கப் என்ன, ரிலே கரண்ட் என்ன, ரிலேவோட ஆப்ரேட்டிங் காயில் என்ன போகுது, அதில் ஐ பிக்கப் என்ன போய் வச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் செட் பண்ண முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகேப்பா ஸோ இந்த இடத்துல இந்த கரண்ட் செட்டிங் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இடத்துல ரிலே ஆப்ரேட் ஆகும், இந்த இடத்துல ரிலே ஆப்ரேட் ஆகாது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். எப்பவுமே ஒரு விஷயம் ஈஸியா சொல்லணும்னா அது ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து நம்மளால செக் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக ஒரு ரேஷியோவை கிரியேட் பண்றோம். ஓகே, அந்த ரேஷியோவை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரேஷியோவுக்கு பேரு தான் கரண்ட் செட்டிங். ஓகே, இதுக்கப்புறமா இப்போ இந்த ரிலேவை பேஸ் பண்ணி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஐ பிக்கப் கிரேட்டர் தென் ஐஓசி அப்படின்னு சொன்னேன். ரிலே ஆப்ரேட்டிங் காயில போற கரண்ட்டுக்கு மேல போனாதான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு முறை இதை நம்மளால செக் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்னோட கரண்ட் செட்டிங்கை சொல்றோம். அப்போ ஒரு காயிலோட கரண்ட் செட்டிங்கை நம்ம சொல்லிட்டோம்னா, ஸோ அப்பயே என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த காயில் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லை ஆப்ரேட் ஆகலை, இல்லை எப்போ ஆப்ரேட் ஆகும்ன்றது சொல்ல முடியும். ஓகே, அதாவது கரண்ட் செட்டிங் வந்து 150%னா அப்போ 150% ஆஃப் ஃபால்ட் கரண்ட்டுக்கு அது ஆப்ரேட் ஆகும் அப்படின்றது ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த ஈஸி ரெப்ரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரியான மாற்றணும்ல, அதுக்காக தான் இந்த பேராமீட்டர் வருது. தட் இஸ் கரண்ட் செட்டிங். இப்பயே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த ரெண்டுத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறது தான் கரண்ட் செட்டிங். அப்ப அந்த ரெண்டுத்தோட ரேஷியோ தான் கரண்ட் செட்டிங். ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of I pickup to ratio of relay current rating. It is defined as the ratio of pickup current it is defined as the ratio of pickup current to the relay current set to the relay current rating. Okay, it is defined as the ratio of pickup current to the relay current rating. இததான் நான் வந்து current setting அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை பொதுவாக CS பர்சன்டேஜில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ 100%, 200% அந்த மாதிரியான பர்சன்டேஜில் தான் இதை நம்ம எப்பவுமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதுவோம், ஐ பிக்கப் டிவைடட் பை ஐ ரிலே இன்டூ 100% சார். ஓகே, இதுதான் என்னோட கரண்ட் செட்டிங். ஆக்சுவலாக இப்போ இந்த கரண்ட் செட்டிங் எதை மீன் பண்ணுதுன்னு நான் வேணா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறேன். இல்லை, இதில் ஒரு ப்ராப்ளம் போனால் தான் பெட்டராக நமக்கு புரியும். ஓகே, அப்போ அடுத்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். An overcurrent relay is connected to the supply circuit An overcurrent relay is connected to the supply circuit through a 400 bar 5 ampere current transformer. The relay is set at
120%, then calculate the pickup current. ஸோ புரியுதப்பா? ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஓவர் கரண்ட் ரிலே இருக்கு. அந்த ஓவர் கரண்ட் ரிலே வந்து எதுக்கு அப்புறமா இருக்கு? என்னோட சிடிக்கு அப்புறமா இருக்கு. ஏன்னா முதல்ல எப்பவுமே சிடி தானே இருக்கும். சிடி தான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல கனெக்டா இருக்கும். சிடியோட பிரைமரி, சிடியோட செகண்டரி தான் என்னோட ரிலே காயிலோட கனெக்டா இருக்கும். ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட கனெக்டா இருக்கும் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ ஓவர் கரண்ட் ரிலே இஸ் கனெக்டட் வித் த சப்ளை சர்க்யூட் த்ரூ a 400 bar 5 ampere CT. The relay is settled. The relay is settled அப்படின்றது எதை குறிக்குது? கரண்ட் செட்டிங் இஸ் 120%. ஏன்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம் கரண்ட் செட்டிங் தான் பர்சன்டேஜில் இருக்கும். அப்போ கரண்ட் செட்டிங் பர்சன்டேஜ் இஸ் 120%. தென் ஐ பிக்கப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஐ பிக்கப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லைப்பா. ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக இந்த இடத்துல இருக்கா? ஸோ 5 ஆம்பியர், இந்த 5 ஆம்பியர் தான் செகண்டரியில் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த கரண்ட் தான் நார்மல் ரிலே கரண்ட். ஓகே, ஸோ ரிலேயோட செகண்டரி சைடில் இருக்கிற கரண்ட் தானே ரிலே ஆப்ரேட்டிங் காயிலில் போகும்னு சொன்னேன். சிடியோட செகண்டரி சைடில் இருக்கிற காயில் தான் ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட கனெக்டாக இருக்கும். நேற்றுமே அதோட டயக்ராமை நம்ம ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்துருப்போம். ஸோ சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மோட செகண்டரியில் இருக்கிறது தான் ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட கனெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ரிலே ஆப்ரேட்டிங் காயில் கரண்ட் என்னன்னா 5 ஆம்பியரு. அப்போ எனக்கு என்ன வேணும்? ஐ பிக்கப் வேணும். ஸோ 120% நம்ம எப்பவுமே எப்படிப்பா எழுதுவோம்? 120 divided by 100 அப்படின்னு எழுதலாம்ல. எப்பவுமே பர்சன்டேஜ் 100 தானே எழுதுவோம். அப்போ கரண்ட் செட்டிங் இஸ் 120 divided by 100, ரிலே கரண்ட் இஸ் 5. அப்போ therefore ஐ பிக்கப் ஈஸியாக சொல்ல முடியுமா? அப்போ ஐ பிக்கப்பை சொல்லுங்களேன். புரியுது தானே? கரண்ட் செட்டிங்கே எப்பவுமே பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னா 100ல் எழுதிக்கோங்கப்பா. ஸோ சிடியோட செகண்டரி கரண்ட் தான் ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட கனெக்டாக இருக்கும். அப்போ therefore திஸ் இஸ் ரிலே கரண்ட்டு. அப்போ ஐ பிக்கப் வேணும்னா ஈஸியாக என்னால் எழுதலாம்ல. அப்போ ஐ பிக்கப் எப்படி எழுதலாம்? ஸோ அப்போ ஐ பிக்கப் இஸ் ஈக்குவலன் டு that is 120 by 100. கரெக்டா? ஸோ ஐ பிக்கப் இஸ் ஈக்குவலன் டு 120 by 100 is equivalent to இங்கே இதுதானே எழுதுறேன். ஸோ கரண்ட் செட்டிங் இஸ் ஈக்குவலன் டு கரண்ட் செட்டிங் இஸ் ஈக்குவலன் டு 120 by 100 ஈக்குவலன் டு ஐ பிக்கப் இன்டூ ஐ ரிலே. அப்போ ஐ ரிலேயோட மல்டிப்ளை ஆகும். ஐ பிக்கப் ஈக்குவலன் டு கரண்ட் செட்டிங் இன்டூ ஐ ரிலேன்னு கூட எழுதலாம். ஓகே, அதை வேணா கூட எழுதிக்கோங்க. ஐ பிக்கப் கரண்ட் செட்டிங் இன்டூ ஐ ரிலே. இப்போ கரண்ட் செட்டிங் உங்களுக்கு தெரியும். கரண்ட் செட்டிங் இஸ் 120 by 100. ஐ ரிலே உங்களுக்கு தெரியும். தட் இஸ் வாட் 5A. அப்போ அடிச்சிங்கன்னா என்ன சார் வரும்? சேம் ஈஸி தானே. அப்போது இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடுதா? இங்கே 10, இங்கே 5, அப்போ இங்கே 2 இருக்கா? எஸ். அப்போ therefore 6 ஆம்பியர். சரி, இதை நீங்கள் எப்பவுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாகவே சொல்ல முடியும். செகண்டரி கரண்ட்டை பாருங்கள். செகண்டரி கரண்ட் இஸ் 5 ஆம்பியர். ஸோ ரிலே செட்டிங் 100ஆ? 100ன்னா 5, 120ஆ? 6, அடுத்ததா 140ஆ? 7, அடுத்ததா 160ஆ? 8, 180ஆ? 9, 200ஆ? 10, அதுவே 80ஆ? அப்போ 4, அப்போ 60ஆ? அப்போ 3. therefore சிம்பிளாகவே சொல்லலாம் சார் இதை. ஆனால் இதுதான் ஜஸ்ட் ப்ரொசீஜர். ஓகே, அதை நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம் 120%. அப்போ 5ல் 120% எவ்வளோ? ஸோ 150%. அப்போ 5ல் 150% எவ்வளோ? 200%. அப்போ 5ல் 200%. அதுதான் எங்கள் பிக்கப் கரண்ட் சொல்லுது. ஸோ ரிலே கரண்ட்டோட பிக்கப் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டா? அடுத்ததா இதில் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவும் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அடுத்தது டெரிவேஷன்ஸ் போகலாமா? சின்னது தான், அதில் இருந்தும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இது ஒரு ரிலேஷன்ஸ் தான்ப்பா. இந்த ரிலேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா இந்த சம் முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க் TOP எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன், KI ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? TOP KI ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்ததா இந்த ஐயை நம்ம எப்போ சார் வந்து ஐ ஸ்கொயர்னு போட்டோம், நம்ம அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெரிவேஷனில் பார்த்துருப்போம். ஃபைன்னு இருந்திருக்கும், ஃபையும் ஐயை டிபெண்ட் பண்ணதுனால தான் 5 இன்ட்டு ஐன்னு போட்டிருப்போம். இது எப்படி வந்திருக்கும்னா ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு ஐன்னு இருக்கும் சார். இந்த 5 நான் கரண்ட்டால் ரீப்ளேஸ் பண்ணேன்னா therefore I into I ஸ்கொயர்னு மாறி இருக்குமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அப்போ T ஆப்ரேட்டிங் டார்க்ன்றது எதை டிபெண்ட் பண்ணது, TOP is depends on the 5 into I. ஓகே, அப்போ ஃப்ளக்ஸ் இன்ட்டு I. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் எப்பவுமே எப்படி எழுதுவோம், ஃப்ளக்ஸ்ன்றது மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் பை ரிலக்டன்ஸ். அப்போ மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ரிலக்டன்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம், N I into I square divided by reluctance. Okay, அப்போ operating torque directly proportional to Ni square by reluctance. Okay, so இப்போ எனக்கு எதை கேட்குறாங்க, இப்போ எனக்கு எதை கேட்குறாங்கன்னா for a constant operating torque, for a constant operating torque reluctance என்னவா இருக்கும், reluctanceன்றது பொதுவாகவே நமக்கு தெரியும், once நீங்கள் ரிலேவை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா this becomes constant. அப்போ கான்ஸ்டன்ட் ஆப்ரேட்டிங் டார்க்குக்கு என்னோட ஐக்கும் இந்த எண்ணுக்கும் இடைப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்குறாங்க. என்னன்றது that is number of tons in the ROC, relay operating coil. So அடுத்ததா ஐன்றது that is I pickup value of current. Okay, so ஐன்றது I pickup தான், எல்லா இடத்துலையும் I pickup தான். So அப்போ therefore இதுவும் கான்ஸ்டன்ட். கிளியரா? அப்போ என்ன ஆகுதுப்பா, ஸோ இப்போ I ஸ்கொயர் will become inversely proportional to n. கரெக்டா? இந்த n கீழே வந்துடும். ஸோ கரெக்டா, it is become inversely proportional to the n. அப்போ I will become inversely proportional to root of n அப்படின்னு வரும். அப்போ I pickup inversely proportional to the 1 divided by root n. ஸோ ரூட் ஆஃப் n மட்டும் இல்லை, 1க்கு ரூட் எடுக்கலையான்னா எடுத்திருக்கோம், ரூட் ஆஃப் 1ன்றது 1 தானே. ஓகேயா? அப்போ என்னோட பிக்கப் கரண்ட்ன்றது 1 டிவைட் பை ரூட் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரூட் என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ரிலே ஆப்ரேட்டிங் காயில். நமக்கு தெரியும் ரிலே ஆப்ரேட்டிங் காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். அப்போ இந்த பார்த்த பிக்கப் கரண்ட்ன்றது என்னோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஓகே, அடுத்ததா இப்போ இது ரிலவெண்ட்டாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம்ப்பா. ஓகே, இது வந்து ஏஇ கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ன்றதுனால சிம்பிள் ஒன் லைனர் சப்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ப்ராப்ளம். A 5 ampere overcurrent relay is setted at 100%. And its relay operating coil has 1:1 number of turns. Okay, அடுத்ததா the pickup current is adjusted to 5.5 amps. Then calculate the
number of turns in ROC. So relay operating coil ல இருக்க போற number of turns எவ்வளவு இருக்கணும் அப்படினு கேக்குறாங்க. ஓகேயா? சோ இரண்டாவது கேஸ்ல number of turns எவ்வளவு இருக்கணும்? ஓகே. இப்போ எனக்கு என்ன தெரியும்? I pickup அப்படின்றது inversely proportional to the root of n, root of number of turns. Okay, I pickup பண்றது which is inversely proportional to the root of n, number of turns. So இந்த இடத்துல எனக்கு root இருக்கிறனால root எப்பவுமே நம்ம சால்வ் பண்றத விரும்ப மாட்டோம். So ஸ்கொயர் பண்ணி நீங்க எப்படி எழுதிக்கலாம்? I pickup square. இது வந்து நம்ம முன்னாடி எக்ஸ்பிரஷன் தான், இந்த டெரிவேஷனோட முன்னாடி எக்ஸ்பிரஷன் தான். Okay, I pickup square equivalent to inversely proportional to the n. So formula இப்போ என்னால ஈஸியா டெரைவ் பண்ண முடியும். This is pickup current I1 N1 அப்படினு வரும். அப்போ இந்த ஃபார்முலா எழுதலாமா? So I1 divided by first இப்படியே தனியாவே எழுதிக்கலாம். I1 square equivalent to 1 by N1. அதே மாதிரி I2 square, this is known as N2. That's it, sir. Okay, நமக்கு என்ன தெரியும்? This is what? I1. So அடுத்ததா number of turns, this is what? N1. அப்ப இது I2, அப்ப N2 என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிளியரா? I2 தெரியும். So N2 என்ன? just அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். சோ அப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்குமா? எனக்கு என்ன வேணும்? N2 வேணும். அப்ப therefore N2 is equivalent to I1 square, அதாவது I1 by I2 whole square ன்னு பிரிச்சுக்கிறேன். I1 by I2 whole square into N1. That's it. I1 என்னப்பா? 5a. I2 என்னப்பா? 5.5a. number of turns 1 to 1. கரெக்ட்டா? அப்போ இத டிவைட் பண்ணா என்ன வரும் நமக்கு? பார்த்தாலே தெரியுது. 5 5.5. சோ கரெக்ட்டா? பர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுமா? this become 10 ன்னா ஓகேயா? இது வந்து 10 ஆ இருந்துச்சுனா அவன் 11 ஆ இருப்பான். 0.5 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். so this become 10 by 11. அப்ப என்ன இருக்கு? 10 by 11 ஓட whole square is into 121. just பார்த்தாலே தெரியுது level squareம் இந்த 121ம் cancel ஆயிடும். அப்ப ஃபைனலா remaining 10 square will be the answer. அப்ப number of turns is 100. அப்போ number of turns N2. so 5.5 ஆம்பியர் உங்களோட பிக்கப் கரண்டா இருக்கணும்னா அப்போ 100 number of turns ரிலே ஆப்பரேட்டிங் காயில்ல இருந்திருக்கணும். number of turns. அவ்வளவுதான் சார். புரியுது இல்ல? ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தானே. சோ இதல இருந்து உங்களுக்கு ரெகுலராவே क्वेश्चन கேட்பாங்கப்பா. சோ எய்தர் பிக்கப் கரண்ட்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க, இல்லனா இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரிலேட் பண்ணி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அடுத்து போலாம்ல. சோ அடுத்ததா இவனோட அடுத்த பாராமீட்டர் தான். ஓகே, இந்த பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து நம்மளோட பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கும்பா. இந்த பாராமீட்டர் எதை சொல்லுதுன்னா, நீங்க வந்து இந்த கேஸ்ல செகண்டரியில வச்சு தானே சொல்றீங்க. உங்களோட கரண்ட் செட்டிங் அப்படின்றது இருக்கிறது எதை பத்தி சொல்லுதுப்பா? இந்த கரண்ட் செட்டிங் ICS அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பார்த்தோம்ல. ஆமா, இந்த கரண்ட் செட்டிங்ன்றது ஐ பிக்கப் ஐ ரிலேயோட எக்ஸ்பிரஷனை தான் சொல்லுது. அப்போ ஐ ரிலேன்றது என்ன? ஆல்ரெடியே என்னோட ரிலேயோட செகண்டரியில இருந்து தான் நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. ஓகேயா? அப்ப என்னோட ரிலேயோட செகண்டரியில இருந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. சிடில வந்து 5 இருக்கு. சிடில வந்து சிடியோட ரேஷியோ
இருங்க நாம் ஆல்ரெடி இதை எங்கன்னா பார்த்தோமா அந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறேன். எஸ், இதில் இந்த கொஷினில் கூட நம்ம பார்த்தோம்ல. ஸோ சிடியோட செகண்டரியிலிருந்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ சிடியோட செகண்டரி ரேஷியோ தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த ரேஷியோ தெரிஞ்சாதான் உங்களால் சொல்ல முடியுது கரண்ட் செட்டிங்னா. அப்போது இதையுமே நம்ம ஃபர்தராக என்ன பண்ண மாட்டோம் சார், ஒவ்வொரு கேஸ்லேயும் சிடியோட கரண்ட் செட்டிங்லாம் நம்ம கொடுக்காம கூட இருப்பாங்க. அப்போ டைரக்டாக லைனில் போதில்ல ஒரு கரண்ட்டு, ஸோ இந்த கரண்ட்டை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சிடியோட பிரைமரியை வச்சு சொல்லுங்க, இல்லை ஃபால்ட் கரண்ட்டை வச்சு சொல்லுங்க, சிடியோட ரேஷியோவையே எடுத்துக்குங்க. இங்கே வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான்ப்பா. இந்த கரண்ட் செட்டிங்கிறது நம்ம எதுக்கு அப்புறமா பார்க்குறோம், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கான், டிரான்ஸ்மிஷன் லைனில் சிடியோட பிரைமரி இருக்கு, ஸோ அடுத்ததா சிடியோட செகண்டரி இருக்கு இங்கே. ஓகே, சிம்பிளாக நான் இதை எக்ஸாம்பிளாக போடுறேன். சிடியோட பிரைமரி, சிடியோட செகண்டரி. அப்போ சிடியோட செகண்டரி ரேஷியோவிலிருந்து தான் நம்ம இந்த கால்குலேஷனே பண்ணுறோம். அப்போ சிடியோட செகண்டரி தெரியணும், அப்போ சிடிக்கு ரேஷியோ தெரியணும். நமக்கு தெரியும்ல, சிடிக்கு டர்ன்ஸ் ரேஷியோ இருக்கும். அப்போ அந்த சிடியோட டர்ன்ஸ் ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த கரண்ட் செட்டிங்கே சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 5 ஆம்பியர்ன்றது திஸ் இஸ் செகண்டரிப்பா, இது பிரைமரி. அப்போ நீங்கள் வந்து இந்த 5 ஆம்பியரை வச்சு தானே சொல்கிறீங்க. இந்த ஃபைனலாக இந்த பிரைமரியை வச்சு ஒன்றும் நம்ம சொல்லலைல்ல, இந்த 5 ஆம்பியர் ஆனால் செகண்டரியை வச்சு தானே சொல்கிறீங்க. அப்போ பிரைமரியை வச்சு சொல்லணும்னா அதுக்கு ஒரு ரேஷியோ வருது. ஓகே, ஸோ கரண்ட் செட்டிங்கிறது செகண்டரி, சிடியோட செகண்டரியிலிருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ சிடிக்கு பிரைமரியிலிருந்து நீங்கள் பேசணும், இல்லை ஃபால்ட் கரண்ட்டிலிருந்து பேசுங்க. இப்போ எதை சொல்கிறேன்னா, சிடியில் 6 ஆம்பியர் போனால் ரிலே ஆப்ரேட் ஆகும், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் 5 ஆம்பியர் போனால் ரிலே ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு கேஸ்லையும் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் என்ன போகுதுன்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபால்ட் கரண்ட்டை தான் நான் கண்டுபிடிப்பேன். நான் வந்து பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்லையுமே ஃபால்ட் கரண்ட்டை தானே கண்டுபிடிச்சேன். அப்போ அந்த கிவன் ஃபால்ட் கரண்ட்டை வச்சு நீங்கள் சொல்லுங்க, அந்த ஃபால்ட் கரண்ட்டுக்கு ரிலே ஆப்ரேட் ஆகுமா இல்லை ரிலே ஆப்ரேட் ஆகாதா அப்படின்னு சொல்ற. அதுக்காக புதுசாக நம்ம ஒரு பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை கொண்டு வரோம். ஓகேயா, இந்த பிளக் செட்டிங் மல்டிப்ளையர்ன்றது எஸ் என்னோட டிஎம்எஸ்சியும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். டிஎம்எஸ் நம்ம பார்ப்போம். ஸோ டைம் செட்டிங் மல்டிப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல என்னோட ரிலேயோட பேக் ஸ்டாப்போட பொசிஷனு, பேக் ஸ்டாப்போட ஸ்பீடு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தான் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளக் செட்டிங் மல்டிப்ளையரை பார்த்துடலாம். அடுத்ததா அந்த பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் எந்த பேராமீட்டர்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அடுத்ததாக ஒவ்வொரு ரிலேல என்னோட பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் எப்படி வேரி ஆகுது, அதோட டிஎம்எஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் பேராமீட்டர், நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து பிளக் செட்டிங் மல்டிப்ளையர், தட் இஸ் பிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிடி எல்லாம் இல்லை சார், நான் இதுலயே சிடி ரேஷியோவை எடுத்துக்குவேன். பிரைமரி ஃபால்ட் கரண்ட்ல இருந்து சொல்றேன். ஓகேயா, பிரைமரி ஃபால்ட் கரண்ட்ல இருந்து நான் வந்து பேசணும் இதை. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் பிஎஸ்எம் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட ரேஷியோ ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு இதோட மீனிங் புரியும். பிரைமரி கரண்ட், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், செகண்டரி கரண்ட் ஆஃப் சிடின்னு பார்த்தோமா. சிடின்றது தட் இஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை கரண்ட் செட்டிங். ஓகே, டிவைடட் பை கரண்ட் செட்டிங். ஸோ இப்போ இந்த பிரைமரி கரண்ட்டை நீங்க எப்படி எழுதலாம், ஆர்.
இந்த பிரைமரி இந்த செகண்டரி கரண்ட்டை நீங்கள் எப்படி எழுதலாம்? செகண்டரி கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரியாக நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இந்த செகண்டரி கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரியாக நம்ம எப்படிப்பா எழுதலாம்? நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, வித் செகண்டரி கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு நான் எப்படி எழுதுறது? ஸோ என்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ எடுத்துக்கலாமா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை எடுத்து உங்களோட செகண்டரி கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு நம்மளால் எழுத முடியும்ல. எஸ், அடுத்ததாக நான் அதை தான் எழுத போகிறேன். ஸோ இப்போது செகண்டரி கரண்ட்டை நான் பிரைமரி கரண்ட்டாக எழுதணும்னா செகண்டரி கரண்ட் டிவைடட் பை சிடி ரேஷியோன்னு நான் போடலாம்ல. அப்போ செகண்டரி கரண்ட் டிவைடட் பை சிடி ரேஷியோ, சரி, பிரைமரி கரண்ட் டிவைடட் பை சிடி ரேஷியோ தான் செகண்டரி கரண்ட். primary current of primary current, okay, so primary current divided by CT ratio. so இதுக்கு பேரு தான் secondary current. primary current divided by CT ratio க்கு பேரு தான் secondary current. அடுத்ததா அது கூட என்ன மல்டிப்ளை ஆயிருக்கு? current setting மல்டிப்ளை ஆயிருக்கா? into current setting. ஓகே, இப்படி எழுதலாம். அடுத்ததா நமக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த ரிலேயோட பிரைமரியில் என்ன கரண்ட் போகுது? ஸோ சிடியோட பிரைமரியில் என்ன கரண்ட்ப்பா போகும்? என் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி இந்த கரண்ட் தானே. ஸோ என் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரின்றது விச் இஸ் கனெக்டட் இன் த ஓவர்ஹெட் லைன், ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்டாக இருக்கும் பிரைமரி. ஓகே, அப்போது ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபால்ட் கரண்ட் போகுதுன்னா அதே கரண்ட் தான் என்னோட சிடியோட பிரைமரிலையும் போகும். ஓகேங்களா, ஓவர்ஹெட் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபால்ட் கரண்ட் போகுதுன்னா அதே கரண்ட் தான் என்னோட சிடியோட பிரைமரிலையும் போகும். அப்போ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா, தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் ஆஸ் ஃபால்ட் கரண்ட் IF டிவைடட் பை சிடி ரேஷியோ இன்டு கரண்ட் செட்டிங். அவ்வளோதான் சார், இதுதான் என்னோட பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரியோட ஃபால்ட் கரண்ட்லேருந்து சொல்ல முடியுது இல்லை. இப்போ பிரைமரியோட ஃபால்ட் கரண்ட்லேருந்து நம்ம ரிலேயோட ஆப்ரேட்டிங்கை சொல்ல முடியுது. ஓகே, அதாவது அப்போ இதிலிருந்து என்னோட பிஎஸ்எம் கிரேட்டர் தென் 1 இருந்தால் எதை சொல்லுது, பிஎஸ்எம் லெஸர் தென் 1 இருந்தால் எதை சொல்லுதுன்றதை நான் எழுதுறேன். ஓகே, இப்போ பிஎஸ்எம் கிரேட்டர் தென் 1 இருக்குன்றது என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங்கை சொல்லுது, ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இஃப் பிஎஸ்எம் இஸ் கிரேட்டர் தென் 1, ரிலே ஆப்ரேட்ஸ். அதே மாதிரி PSM lesser than 1, relay வந்து not operates. So அடுத்ததா PSM equivalent to 1, verge of operation or threshold. ஓகேங்களா, verge of operation or threshold அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இந்த TSM, இந்த PSMையும் என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம்ஸ் நம்ம ரிலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் PSM வர்சஸ் ஆப்ரேட்டிங் டைம். இதை கேபிட்டல் TOP அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல கேபிட்டலில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் ஆப்ரேட்டிங் டைம். ஓகே, கேபிட்டல் TOPன்றது ஆப்ரேட்டிங் டைம். ஸோ பொதுவாக இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, so this is TOP.
இது என்னோட PSM. சரி, இந்த இடத்துல என்னோட இந்த PSM இந்த ஆப்ரேட்டிங் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். பட் இருந்தாலும் இது வந்து வேற இன்னொரு பேராமீட்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேயா, இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் டைம்ன்றது ஸோ என்னோட PSM மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, இன்னொரு டைமையும் ஆப்ரேட்டிங் டைமையும் நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, the capital TOP, the operating time, is directly proportional to the TMS, time setting multiplier அப்படின்னு நம்ம சொல்லுவோம். time setting multiplierையும் அடுத்ததா small TOP அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். this is operating time of particular relay. ஸோ இது வந்து டோட்டல் டைமை மீன் பண்ணுது, இது அந்த ரிலேயோட ரிலே ஆப்ரேட்டிங் காயில மீன் பண்ணுது. ஓகேயா, என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் காயிலோட ஆப்ரேட்டிங் டைமை மீன் பண்ணுது, இது என்னோட டோட்டல் ஆப்ரேட்டிங் டைமை கேபிட்டல் T அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ TMS அப்படின்றது என்னோட டைம் மல்டிப்ளையர் செட்டிங். ஸோ இந்த டைம் மல்டிப்ளையர் செட்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ரிலேயோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துருப்போம்லப்பா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்துருந்தப்போ ரிலே ஆப்ரேட்டிங் காயில் எங்கே நம்ம போட்டிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நான் அதுக்காக வரைஞ்சிக்கிறேன் ஒரு லைன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ இதோட CT பிரைமரி, அடுத்ததாக இது ரிலே ஆப்ரேட்டிங் காயில். ஓகேயா, ஸோ இது ஸ்பாஞ்சு, பிளஞ்சர் இது. ஓகே, ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அடுத்த காயில் இருக்கும். ஸோ இந்த பிளஞ்சரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஒரு DC பேட்டரி கூட கனெக்டாக இருக்கும், இதுக்கு அக்ராஸாக ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக, திஸ் இஸ் த பேக் ஸ்டாப். ஸோ பொதுவாக ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம பேக் ஸ்டாப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, திஸ் இஸ் வாட் பேக் ஸ்டாப். ஓகே, எஸ், இந்த பேக் ஸ்டாப்போட பொசிஷன்னு என்னோட இந்த TMSோட டைமை மீன் பண்ணுது. ஓகே, பேக் ஸ்டாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் TMS கிளாக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல TMS 0, TMS 1, ஸோ TMS 2, TMS 3, TMS 4. இதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், TMSோட வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ TMSோட வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, இந்த பேக் ஸ்டாப்போட வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க. பை அட்ஜஸ்டிங் த TMS வேல்யூ, the position of the backstop is adjusted. அப்போ என்னோட position of the backstop adjust ஆகுதுன்னா, என்னோட restraining torque நம்ம என்ன பண்றோம், adjust பண்றோம். ஓகே, அப்போ என்னோட restraining torque நம்ம adjust பண்றதுனால என்னோட டைம்ன்றது என்ன சார் ஆகும், குறைய ஆரம்பிக்கும்ல. ஸோ அப்போ restraining torque டைமை நீங்கள் குறைக்கிறீங்க. ஸோ TRES நீங்கள் குறைக்கிறீங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், T operating is equivalent to T net time, கரெக்டாக, net T time is equivalent to operating time minus restraining time அப்படின்னு தான் எழுதுகிறோம். ஓகே, என்னோட ஆப்ரேட்டிங் டைம்லேருந்து ரீஸ்ட்ரைனிங் டைமை நம்ம வந்து இதை தான் என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைமை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் என்னோட டோட்டல் ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம். இப்போ இது குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம TOP என்ன பண்ணலாம் சார், எஸ், TOPயை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது என்னோட இந்த TOPயை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரீஸ்ட்ரைனிங்கை அதிகப்படுத்துறீங்கன்னா, எஸ், அப்போ இந்த இடத்துல நீங்கள் TOPயை குறைக்கிறீங்க. ஸோ இதோட நெட்டு வந்து நம்ம குறைக்கிறோம். அப்போ பேஸ் பை யூஸிங் இந்த T ரீஸ்ட்ரைனிங்கை என்னோட இந்த பேக் ஸ்டாப்பை வச்சு என்னால் வேரி பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் இப்போ இதை எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா நான் இந்த கிராஃபை வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த TMSோட பேராமீட்டர் தெரிஞ்சால் தான் ஃபர்தராக என்னால் இந்த கிராஃபை வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதுக்கான ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட்டு, பை சேஞ்சிங் the TMS value, TMSனா எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் எழுதிக்கோங்கப்பா, டைம் மல்டிப்ளையர் செட்டிங்.
Okay, TMS அப்படின்றது time multiplier setting. Okay, by changing the TMS values, the actual operating time of relay is adjusted. இது எப்படி நம்ம மாத்துறோம்னா the internal to the அதாவது by changing the backstop position, it is achieved by changing okay. So இப்போ நம்ம இந்த கிராஃபை வரையலாம். அப்ப TMS வேல்யூ மாறுதுன்ற பட்சத்துல ஆக்சுவல் ஆப்பரேட்டிங் டைம் மாறும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போ TMS ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா this is the graph sir. Okay, this is for TMS value of 1. Okay, இது என்னோட TMS value of 1 க்கு சார். நீங்க பாருங்க, என்னோட TMS வேல்யூவை பொறுத்து தான் என்னோட இந்த ஆப்பரேட்டிங் டைமோட கிராஃப் வேரி ஆகும். ஸோ இது என்னோட TMS வேல்யூ 1க்கு. ஸோ அதுவே நீங்கள் வேரியஸ் TMS வேல்யூஸ்க்கு கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை TMS வேல்யூவை இன்னும் குறைக்கிறீங்க, பேக்ஸ்டாப்போட பொசிஷனை வேரி பண்ணி TMS வேல்யூவை இன்னும் குறைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் வாட் TMS ஓட வேல்யூஸ்க்கு நம்மளோட கிராஃப். ஸோ இப்போ TMS வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். TMS வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த கிராஃப் என்னவாகும், கீழே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து TMS 1க்கு இல்லை, அடுத்ததா TMS 0.8, அடுத்ததா TMS 0.6. அப்போ TMS ஓட வேல்யூ குறைய எனக்கு என்ன தெரியுதுன்னா சேம் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர்லயே என்னோட ஆப்ரேட்டிங் டைமை குறைக்க முடியும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்காக தான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது என்னோட ஆப்ரேட்டிங் டைம். இது வந்து ஒரு 10 millisecond. ஓகே, ஸோ எப்போ PSM சேம் PSM வேல்யூ. ஸோ PSM வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், PSM வேல்யூ 5 சம் வாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ PSM 1 கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா PSM 1லேயே ரிலே ஆப்ரேட் ஆகிடுது இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் PSM 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ PSM வேல்யூ 1 இருக்கிறப்போ TMS வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அப்போ 10 millisecondல என்னோட ரிலே ஆப்ரேட் ஆகுது. ஸோ பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் 1, டைம் செட்டிங் மல்டிப்ளையர் 1. அப்போ என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் டைம் 10 millisecond. அதையே பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் 1ஆவே இருந்து என்னோட டைம் மல்டிப்ளையர் செட்டிங்கை மட்டும், என்னோட பேக்ஸ்டாப்போட பொசிஷனை மட்டும் நீங்கள் மாற்றினீங்க. பேக்ஸ்டாப்போட பொசிஷனை மாற்றுறப்போ என்ன ஆகிடுது, இட் ரெடியூசஸ் டு 0.6 செகண்ட்ஸாக மாறிடுது. அதாவது 6 மில்லிசெகண்டாக மாறிடுது. ஓகே, அடுத்து திரும்பவும் நீங்கள் TMS வேல்யூவை வேரி பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, 0.4 செகண்ட் அல்லது 3 மில்லிசெகண்டாக மாறிடுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்ன சொல்ல முடியுது, ஸோ if we reduce the TMS value, the operating time is getting reduced for the constant PSM value. அப்போ என்னோட கான்ஸ்டன்ட் பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் வேல்யூக்கு என்னோட ஆப்ரேட்டிங் டைமை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னா முடியும். எப்படி முடியும்னா என்னோட TMS வேல்யூவை வேரி பண்ணணும். TMS வேல்யூவை வேரி பண்ணணும்னா நீங்கள் அந்த பேக் ஸ்டாப்போட பொசிஷனை தான் போயிட்டு வேரி பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா. ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ஓவர் கரண்ட் ரிலேல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போமா. ஸோ டைப்ஸ், அந்த டைப்ல என்னென்ன ஆப்ரேட்டிங் டைமு, ஸோ ஒவ்வொரு டைப்போட ஆப்ரேட்டிங் டைம் என்ன, அடுத்ததா அந்த ஆப்ரேட்டிங் டைம் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கிராஃப் பார்ப்போம். அடுத்ததா ஒவ்வொரு கோருக்கான வால்யூமோட டிஃப்ரென்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா ஓவர் கரண்ட் ரிலேன்றது நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவர் கரண்ட் ரிலே.
அடுத்ததா ஃபைனலா அப்ளிகேஷன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எது அதிகமாக கேட்பாங்கன்னா டைரெக்டாக கேட்கணும்னு நினச்சா அப்ளிகேஷன்லேயே கேட்டுருவாங்கப்பா. ஓகேயா, உங்களுக்கு எக்ஸாமினர் டைரெக்டாக கொஷின் கேட்கணும்னா அப்ளிகேஷனில் தான் கேட்பாங்க. ஸோ ஓவர் கரண்ட் ரிலே நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், ஃபீடர்ஸில் யூஸ் பண்ணலாமா இல்லை ஜெனரேட்டர்ஸில் யூஸ் பண்ணலாமா, இன்னும் ஜெனரேட்டர்லேயும் ஃபீடர்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னும் அதுக்கான ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது கேட்பாங்க டைரெக்டாக. ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபார்முலா, இந்த ப்ளக் செட்டிங் மல்டிப்ளையரை இல்லை கரண்ட் செட்டிங்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லைனா இந்த ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் ரிலே இதிலிருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே அப்ளிகேஷன் தான். அதை தாண்டி போச்சுன்னா அந்த கரண்ட் செட்டிங் ப்ளக் செட்டிங் மல்டிப்ளையர் அதையும் தாண்டி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கேட்க முடியும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டைப்ஸை நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே. ஓகேயா, டைப்ஸ் ஆஃப் ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப் இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ நெக்ஸ்ட் டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலே. Inverse definite minimum time over current relay. Very inverse over current relay. Extremely over current relay. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ இப்போ இவனோட கிராஃபை நம்ம பார்ப்போம். இவனோட பிஎஸ்எம் வர்சஸ் டிஓபி கிராஃப். இப்போ நம்ம அதுக்கு பார்த்தோம்ல, ஸோ காமனான ஒரு கிராஃப் பார்த்தோமா. ஸோ இந்த காமனான ஒரு கிராஃப்ல என்ன சொன்னேன், டிஎம்எஸ் வேல்யூ குறைய குறைய ஆப்ரேட்டிங் டைம் குறையும் நான் சொன்னேன்ல. அது எதுக்காகனா இந்த இடத்துல என்னோட டிஎம்எஸ் வேல்யூஸை நம்ம மாற்றுவோம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த கிராஃப். இந்த கிராஃப் வந்து விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ இது என்னோட ஆப்ரேட்டிங் டைம் இன் செகண்ட்ஸு. இது எங்க மல்டிபிள் பிளக் செட்டிங். ஸோ இது என்னோட பிளக் செட்டிங் மல்டிப்ளையர். ஸோ பிஎஸ்எம் வேல்யூ இதுதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் ஏன்றது என்னன்னு சொல்றாங்க, தட் இஸ் டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலேக்கு. ஓகே, டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலேக்கு. அடுத்தது ஆப்ஷன் பி அப்படின்றது தட் இஸ் இன்வர்ஸ் டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலே. ஐடிஎம்டி அப்படின்னு இருக்குல்ல, அது இன்வர்ஸ் டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலே. இதை தான் நான் சொல்றேன், ஐடிஎம்டி, IADAMT. ஓகே, திஸ் இஸ் ஐடிஎம்டி. இதை வேணா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இன்வர்ஸ் டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலே, ஐடிஎம்டி. அடுத்ததா வெரி இன்வர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? எஸ், வெரி இன்வர்ஸ் நம்ம பார்த்துட்டோம், எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இவனோட ஆப்ரேட்டிங் டைம் நான் அப்படியே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரிலேக்கு ஆப்ரேட்டிங் டைம் என்ன, செகண்ட் ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன, தேர்ட் ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன அப்படின்றத நான் எழுதுறேன். ஸோ இதை உங்களுக்கு டைரக்டா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபைனலாக தான் கேட்பாங்க. இதை வந்து உங்களுக்கு டைரக்டாவே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்கப்பா. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் நான் சொல்லிடுறேன். இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் அதோட ஆப்ரேட்டிங் டைமை தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே தானே ஃபஸ்ட்டு, அதுதான். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸோ இவனோட ஆப்ரேட்டிங் டைம் அப்படின்றது 0.1 செகண்ட். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே எந்த ஒரு பிஎஸ்எம் அண்ட் டிஎம்எஸ் வேல்யூஸும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, விச் இஸ் கான்ஸ்டன்ட் 0.1 செகண்ட் தான். ஓகே, ஸோ ரெண்டாவது டிஃபைனைட் டைம் ஓவர் கரண்ட் ரிலே. So இதோட ஆப்ரேட்டிங் டைம் இஸ் equivalent to TMS into rating, T rating. ஓகே, ஸோ இதை வேணும்னா உங்களுக்கு ஃபார்முலாஸாக கேட்கலாம். ஓகே, TMS equivalent to T rating. அடுத்ததா தேர்டு IDMT-பா. IDMT-னா இப்போ தானே நம்ம எழுதியிருக்கோம், இன்வர்ஸ் டிஃபைனைட் டைம் inverse definite minimum time over current relay. ஓகே, IDMT-க்கு அதுக்கான ஆப்ரேட்டிங் டைம் 0.14 into TMS divided by PSM power 0.02 minus 1. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த வேல்யூவை பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி தான்ப்பா இருக்கும். ரொம்ப ட்விஸ்டடாலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்ததா வெரி இன்வர்ஸ் ஓவர் கரண்ட் ரிலே. (13.5) into TMS divided by PSM minus 1. அடுத்ததா fifth last extremely inverse over current relay. ஜஸ்ட் அப்படியே நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியும்ல. எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸ் ஓவர் கரண்ட் ரிலே. ஸோ 80 into TMS divided by PSM square minus 1. ஓகே, ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா. ஓகே, அடுத்ததா இப்போ இவனோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவே நமக்கு ஓவர் கரண்ட் ரிலேவை பொறுத்த வரைக்கும் மோர் தென் எனஃப் தான். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்ததா எத்தனை ஓவர் கரண்ட் ரிலேஸை ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டா தட்ஸ் இட். ஓகே, இப்போ போகலாம்ல. ஓகே, ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபீடர்ஸ் இன்வர்ஸ் டைம் ஓவர் கரண்ட் ரிலேஸ் ஆர் ப்ரிஃபர்டு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபீடர்ஸ் inverse time over current relays are preferred. feeders oda protection ku. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்குமே ஐடிஎம்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் IDMT
inverse definite minimum time over current relay. ஓகேங்களா, inverse definite minimum time over current relays are preferred. பர்டிகுலரா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வருதுனாலே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு இன்னொரு ரிலேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம இன்னொரு ரிலேஸ் கூட யூஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் நார்மலாக கேட்டிருப்பீங்க, பக்கோல்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேயே பக்கோல்ஸ் ரிலேவே யூஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இந்த ஐடிஎம்டி யூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஐடிஎம்டி எதுக்காக யூஸ் ஆகுது, பக்கோல்ஸ் ரிலே எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ பக்கோல்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட்டை சரி பண்ணுறதுக்காக IDMT அப்படின்றது it is the external fault of transformer. For external fault of transformer, IDMTs are preferred. So internal fault, இங்க தான் பக்கோல்ஸ் ரிலே யூஸ் பண்றோம். ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீடர் வந்து என்ன ரிலேப்பா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெர்ஸ் டைம் ஓவர் கரண்ட் ரிலே. அது ஓகேங்களா, இது இன்வெர்ஸ் டிஃபைனைட் டைம். ஸோ இன்வெர்ஸ் டைம்ன்றது வேற இல்ல, ஸோ வெரி இன்வெர்ஸ் டைம் அது. ஓகேயா, வெரி இன்வெர்ஸ். ஸோ ஃபோர்த் நம்மளோட ஃபோர்த் கிளாசிஃபிகேஷன் இதுதான் இன்வெர்ஸ். இல்ல உங்களுக்கு சில காமனா என்ன கேட்பாங்கன்னா, என்னோட ஓவர் கரண்ட் ரிலேன்னு கூட கொடுத்துருப்பாங்க சில எக்ஸாம்ஸ்ல. உங்களுக்கு இதுல ஸ்பெசிஃபிக்கா அதோட டைப் கொடுக்காம வெறும் ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்னு கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததா ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் generator against unbalanced loading, protection of generator against unbalanced loading, negative sequence overcurrent protection is used. அடுத்ததா, ஸோ ஒரு 3 ஃபேஸஸை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனை மினிமம் ஓவர் கரண்ட் ரிலே யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ 3 ஓவர் கரண்ட் ரிலேவை மினிமமாக நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அகெயின் அந்த 3 ஓவர் கரண்ட் ரிலேவோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த பாயிண்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் சிஸ்டம் யூசிங் ஓவர் கரண்ட் ரிலேஸ். ஓகே, ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை ஓவர் கரண்ட் ரிலே வேணும் அப்படின்னா, ஸோ மினிமம் 3 ஓவர் கரண்ட் ரிலேஸ் ஆர் ரெக்வயர்டு. ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டமை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எனக்கு 3 ஓவர் கரண்ட் ரிலே வந்து தேவைப்படும். ஸோ அதில் 2 ரிலேஸ் வந்து நீங்கள் ஃபேஸஸில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ரிலே வந்து நீங்கள் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அவுட் ஆஃப் திஸ்
2 relays are connected in line terminal. And one relay is connected in neutral. Just நம்ம ஒரு examples ஒரு star connection எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இது நம்மளோட ஒரு ஸ்டார் கனெக்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ இதில் இப்போ எத்தனை ரிலே இருக்க போது 3 ரிலே. ஸோ அதில் ஒரு ரிலே, ஸோ திஸ் இஸ் ரிலே 1 லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைனு ஃபேஸ் ரெண்டுமே ஒன்று தான் இந்த ஸ்டாரை பொறுத்த வரைக்கும். இது ரிலே 2. அடுத்ததாக ரிலே வந்து நியூட்ரலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னோட ரிலே 3. ஸோ கரெக்டாக இது ரிலே 2, அது ரிலே 3. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு 3 ரிலேஸை ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, அப் டு திஸ் நம்மளோட ஓவர் கரண்ட் ரிலே அப்படின்றது நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அடுத்ததாக நாளைக்கு நம்ம டைரக்ஷனல் ரிலேஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம இம்பிடன்ஸ் ரிலேன்னா என்ன, டிஸ்டன்ஸ் ரிலே, அந்த மற்ற கிளாஸிஃபிகேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப் டு திஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலேன்றதை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன ரிலே எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அதோட பேராமீட்டர்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. ஸோ ப்ளக் செட்டிங், மல்டிப்ளையர், இந்த மாதிரி திங்ஸ், கரண்ட் செட்டிங் என்ன, ஸோ ப்ளக் செட்டிங் மல்டிப்ளையர் என்னவா இருக்கும், ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸை உங்களுக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக இதிலிருந்து கேட்பாங்கப்பா. அதுக்கப்புறமா இந்த டேபிள், ஓகே, இந்த டேபிளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த பேராமீட்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு கேட்டிருக்கிறதே என்னன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை அதிகபட்சமாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது என்னோட இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலேவோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடிஎம்டியோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ டிஎம்எஸ் வேல்யூவை வந்து 1, பிஎஸ்எம் வேல்யூஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக 2, அந்த மாதிரி சொல்லி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்துட்டு ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் எலாபரேட்டடாக போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இஎஸ்சி வரைக்குமே இந்த டேபிள் தான் கேட்பாங்க. இஎஸ்சியில் போனாலுமே உங்களுக்கு இந்த டேபிள் தான் கேட்பாங்க, அதை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் நமக்கு ஒரு 2-3 டேஸ் தானே இருக்குது. அதுக்கப்புறமா மேபி ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸும் நம்ம ஃபியூச்சர் டேஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு 8 கொஷின் பேப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 8 கொஷின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ டே பை டே ஒரு 10 to 15 கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்து ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக லேர்ன் பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ தேர்ஃபோர் அப்போ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும்ப்பா. ஸோ தேங்க்யூப்பா. நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து நமக்கு 4:30க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து 4:30 டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா.